மீன் யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. யோனா மீனின் வயிற்றில் இராப்பகல் 3 நாள் இருக்கிறார். மீனின் வயிற்றில் இருப்பது அவருக்கு சிறையிருப்பை போல இருக்கிறது. கர்த்தர் யோனாவை அழிவுக்கு தப்புவிக்கிறார். நம்முடைய பாவங்களுக்கு நாம் மனம் திரும்பும் போது தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நமக்கு கிடைக்கும். இதற்கு யோனாவின் அனுபவம் நமக்கு ஓர் அடையாளமாய் இருக்கிறது. நம்முடைய நெருக்கத்திலே நாம் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். அவர் நம்மோடு எப்போதும் வழக்காடுகிறவர் அல்ல. ஏற்ற வேளையிலே கர்த்தர் தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் நமக்கு காண்பிப்பார். யோனா மீனின் வயிற்றில் இராப்பகல் 3 நாள் இருந்தது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாய் இருக்கிறது. கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்தார். அவர் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார். நம்முடைய பாவத்தினால் நம்முடைய ஜீவியத்தில் புயல் காற்றுகள் அடித்து நம்முடைய ஜீவனை கொந்தளிக்கச் செய்கிறது. கர்த்தரோ தம்முடைய சிலுவை மரணத்தினால் நம்முடைய ஜீவியத்தின் கொந்தளிப்புகளை அமைதிப்படுத்துகிறார். அவற்றை கல்லறையில் அடக்கம் பண்ணி விடுகிறார். யோனா மீனின் வயிற்றிலே 3 நாள் இராப்பகலும் இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ நாம் செலுத்த வேண்டிய கடனை செலுத்தி தீர்ப்பதற்காக 3 நாள் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தார். 3ஆம் நாளிலே கிறிஸ்துவானவர் உயிரோடு எழும்பினார். யோனாவும் மீனின் வயிற்றில் இருந்து வெளியேறி வந்தார். மனம் திரும்புதலின் செய்தியையும் பாவ மன்னிப்பின் செய்தியையும் புறஜாதியாரான நினிவேயின் ஜனங்களுக்கு அறிவித்தார். மீன் யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. யோனா பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலினால் இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறார். மீனின் வயிற்றில் அவர் மரித்து போயிருந்தால் அவருடைய மரண காலத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் எல்லாம் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்காது. அவர் உயிரோடு எழும்பிய பின்பு பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலினால் இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதியிருக்க வேண்டும் என்பது ஒரு சிலரின் வியாக்கியானமாகும்.